ஸோ கிரேட் 10ல மேத்ல கோஆர்டினேட் ஜாமெட்ரில 4த் சம் பார்க்க போறோம். இதுல பாருங்க 2 ஆப்ஷனா குடுத்திருக்கான். ஐ மீன் 2 சப்டிவிஷனா குடுத்திருக்கான். ஏ சப்டிவிஷன், பி சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் வந்து பி வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் விச் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட். அப்போ நான் 2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஆஃப் -2, 5ன்னும் பி ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கனால எக்ஸ், 0ன்னும் அதுக்கப்புறம் பி ஆஃப் 2, -3ன்னு இருக்கு. ரைட்டுங்களா? இதையும் ஒரு ஏவையும் பியும் ஒரு செட் எடுத்துக்கலாம். பியும் பியும் ஒரு செட் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி சொல்லலாம்? பிஏ ஆர் ஏபி. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி. அப்படி சொல்லலாமா? ஸோ அப்போ ஃபார்முலா எழுதுங்க. ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square இந்த பக்கம் is equal to திருப்பி அதே பக்கம் அதே ஃபார்முலா எழுதுங்க. x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square எழுதுறீங்க. ஸோ இங்கே நான் பாயிண்ட் எழுதிக்கிறேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக. இதை x1 எடுக்க போகிறேன், இதை y1 எடுக்க போகிறேன், இதை x2 எடுக்க போகிறேன், இதை y2 எடுக்க போகிறேன். ஏபிக்கு. பிபிக்கு இதை x1 y1னும் திருப்பி இதை அகெயின் சேம் அதே மாதிரி இதை x2 y2 எடுக்க போகிறேன். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்க. x2 என்னது? மேலே பாருங்க, x2 பாருங்க, ஏபியில் பாருங்க காம்பினேஷன், ஏபி காம்பினேஷனில் x2 என்னது? எக்ஸ் மைனஸ் இது -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 பாருங்க 0 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. ரூட் ஆஃப் x2 பாருங்க, இங்கே அகெயின் எக்ஸ் தான் நம்மளுக்கு, -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 பாருங்க 0 மைனஸ் -3 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டுங்களா? அப்போது எஸ்ஓபிஎஸ் எழுதிக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா ரூட் போயிடும். சரிங்களா? அப்போ நம்ம பேலன்ஸ் என்ன இருக்குன்னு எழுதிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -5 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க, எக்ஸ் -2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 4x. ரைட்டுங்களா? ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 4x ப்ளஸ் 9. இங்கே பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வேற எனக்கு பாருங்க, இங்கே ஒரு 4 இருக்கு, இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் எதுவுமே பெருசாக இல்லை. ரைட்டுங்களா? அதனால இந்த 4x இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க. 4x ப்ளஸ் 4x இஸ் ஈக்குவல் 25 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 9 மைனஸ் 25. அப்போ 4 ப்ளஸ் 4 8x. 8x இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா -16. ரைட்டுங்களா? அப்போது x இஸ் ஈக்குவல் டு -16/8 கேன்சல் ஆச்சுன்னா x இஸ் ஈக்குவல் டு -2. ஓகே. இப்போ therefore the required p of x, 0 is p of -2, 0. ரைட்டுங்களா? முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செட் சம் வந்துடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் செட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த கோஆர்டினேட். அதாவது இது வந்து செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ணோம்? செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா? செக்ஷன் ஃபார்முலா, வாட் இஸ் செக்ஷன் ஃபார்முலா? அங்கே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், இங்கே வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். செக்ஷன் ஃபார்முலா எழுதிக்கலாமா? செக்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுது பாருங்க. p of x, y, நம்மளுக்கு ரிக்வயர்ட் பாயிண்ட் p of x, y is equal to m x2 plus n x1 divided by m plus n, comma m y2 plus n y1 divided by m plus n. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கல பாருங்க, x1, y1. x1, y1 என்னது? 6, 3. 6, 3. x2
கமா y2 x2 கமா y2 என்னது -4 கமா 5 ரைட்டா m என்னது 3 n என்னது 2 ரைட்டுங்களா ஸோ இப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் m என்னது 3 3 இன்ட்டு x2 என்னது 6 இல்லை -4 ரைட்டா ப்ளஸ் n என்னது n வந்து 2 இன்ட்டு x1 என்னது 6 டிவைடட் பை 3 ப்ளஸ் 2 கமா m என்னது 3 x2 என்னது 5 ரைட்டா ப்ளஸ் n என்னது 2 2 x1 என்னது சாரி y1 என்னது 3 ரைட்டா டிவைடட் பை அங்கே பாருங்க m என்னது 3 n என்னது 2 முடிஞ்சு போச்சு அவ்வளோ அதை பார்த்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண முடிஞ்சு போச்சு இப்போ -12 + 12 டிவைடட் பை 5 கமா 15 + 6 டிவைடட் பை 5 ஓகே -12 + 12 என்னது 0 0 பை 5 கமா 21 by 5 therefore p of x comma y is equal to 0 comma 21 by 5 is the required point இதான் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா புரியுதா தேங்க்யூ